வெல்கம் டு மிஸ்டர் அப்புக்குட்டி சேனல். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச பிளேடோ வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 3/4 கப் வாட்டர் எடுத்துக்கோங்க, தண்ணி. சப்போஸ் நீங்கள் லிக்விட் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1/2 கப் தண்ணி போதும். அப்புறம் 1/2 கப் சால்ட் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் லெமன் ஜூஸு இல்லைன்னா வினிகர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஆயில். உங்கள்கிட்ட வேஸ்லின் இருந்தால் கூட நீங்கள் வேஸ்லின் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபுட் கலர், மெயினாக ஜெல் பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா பவுடர் பேஸ்லேயும் கிடைக்கும்ல, அது வாங்கிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் லிக்விட் பேஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் வாட்டரை குறைச்சிக்கணும். ஜெல் பேஸ் இல்லைனா பவுடர் பேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா வாட்டர் நீங்கள் 3/4 கப்பு போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது வாட்டரை விட்டுட்டு ஒரு பவுலில் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஊற்றி நல்லா ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு நம்ம பிசைகிறோம்ல, அந்த மாதிரியே நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா? கையில் ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளே நல்லா வரும். நீங்கள் பிசைஞ்ச அந்த மாவை உங்கள்கிட்ட எத்தனை கலர்ஸ் இருக்கோ அத்தனை கலர் மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 1 பை 1 அதில் என்னென்ன கலர் வேணுமோ ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா கலர் நல்லா அந்த டோவில் மிக்ஸ் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வாட்டர் பேஸ் கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுட் கலர் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணணும். நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும் மாவு. ஜெல் பேஸ் இல்லைனா பவுடர் பேஸ் ஃபுட் கலர் இருந்ததுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு பிளேடோ ரெடி ஆகிடுச்சு.
இப்போ பாருங்கள், நான் கடையில் வாங்கியிருப்போம்ல பிளேடோ, அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டில் செஞ்சது. இப்போ இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, இது வந்து நம்ம கடையில் வாங்கினது. ஸோ இதுவும் அதுவும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும். இதில் சால்ட்டும் லெமன் ஜூஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால இது வந்து கெட்டு போகாது. நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணணுன்னா ஒரு பார்ட்டிஷன் பண்ணி அதை ஒரு பிளாஸ்டிக் பாலித்தீன் பேப்பர் இருக்குல்ல, ஷீட், அதில் போட்டு நீங்கள் ரேப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.